பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதல் அதிகாரத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தைகள் 5வது வசனமும் 6வது வசனமும். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துனுடைய நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்கள், நல்ல தெளிவான சொல்கிறார் பாருங்கள். உங்களுக்காக உங்களை நம்பி நான் ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறார். உங்களில் நற்கிரிகளை தொடங்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் பரியந்தம், அவருடைய வருகையின் பரியந்தம் அதை முடிய நடத்துவார் என்று நம்பி. பார்த்தீங்களா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை பிரித்தெடுத்தார், நம்மை பரிசுத்தப்படுத்தினார், நம்மை தகுதிப்படுத்தினார், நற்கிரிகள் செய்யும்படியாக நமக்கு கிருபைகளை கொடுத்தார். அப்படி நற்கிரிகளை செய்ய தொடங்கினவர் அவர் வரும் வரையிலே அதை நாம் செய்யும்படி நம்மை நடத்துவார் என்று நம்பி நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறார். கிறிஸ்டியன் மார்க்ஸ் ஆஃப் ஏ கிறிஸ்டியன் லைஃப் முதலாவது பார்த்தோம், கிறிஸ்டியன் ஜாய் என்று பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கிறோம் கிறிஸ்டியன் சாக்ரிஃபைஸ். நற்கிரிகள் என்று சொன்னாலே மற்றவர்களுக்காக நாம் செய்கிற காரியங்கள் தான் நற்கிரிகைகள்னால். அவர்கள் மற்றவருடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற நன்மைகள், மற்றவர்களுக்காக நாம் செய்கிற தியாகங்கள், மற்றவர்களுக்காக நாம் கொடுக்குற தியாக பலிகள், இவைகள் எல்லாம் தான் அந்த கணக்கில் வருகிறது பாருங்கள். அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் பரியந்தம் முடிவு வரை நடத்துவார் என்று சொல்லி நம்பி தான் பவுல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஊழியங்களிலே ஊழியக்காரர்களும் அப்படித்தான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கடைசி மட்டும் நீங்கள் சத்தியத்தில் நிலைத்திருந்து சாட்சியாய் இருக்க வேண்டும். நற்கிரிகளை தொடங்கினவர் அவருடைய வருகை நாள் வரைக்கும் அதை நடத்தி முடிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? சந்தோஷமாக விண்ணப்பம் பண்ணுகிறார், நம்பிக்கையோடு ஸ்தோத்தரிக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று பார்க்கிற பொழுது நம்மை நாமே உயிருள்ள பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது இதை நாம் வாசிப்போம். ரோமரில் 12:1 இப்படியாக சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பார்த்தீங்களா? நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கின நற்கிரிகளை கடைசி மட்டும் செய்ய வேண்டும். நம்மை அப்படி செய்யத்தக்கதாக தேவன் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே நம்முடைய சரீரங்களை உயிருள்ள பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர் வரும் வரை நாம் அப்படி தியாக உணர்வோடு ஜீவ பலி ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கென்று வாழ்கிற பிள்ளைகளாக வாழ நம்மை நடத்துவார். நம்மை நடத்தும்படி நமக்காக தேவதாசர்களும் மற்றவர்களும் ஜெபிப்பார்கள். தேவனே பரிசுத்த ஆலயத்தில் நாம் சாட்சியாய் நிற்கும்படி பிதாவின் வலப்பக்கத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசி ஜெபித்து கொண்டு இருக்கிறதை நாம் உணர்ந்தவர்களாக, நாம் நம்பினவர்களாக நாம் நற்கிரிகளை தொடர்ந்து செய்வோம். கர்த்தநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்வின் அடையாளங்களாக ஆண்டவரே எங்களுடைய தியாகத்தை குறித்து எங்களுக்கு உணர்த்தினதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே இந்த கிறிஸ்டியன் சாக்ரிஃபைஸ் என்ற தலைப்பிலே கர்த்தர் எங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தினதற்காக உங்களுக்கு கொடான கொண்டு நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 12:1 ஆண்டவரே எங்களுடைய சரீரங்களை உயிருள்ள பலிகளாக ஒப்பு கொடுத்து உங்களுடைய நாமத்திற்கு ஏற்ற சாட்சியாய் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.